அதாவது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை, அல்லது விரும்பியவரை மணக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள், வருமானம் அதற்கேற்றாற் போல உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே மே 11ஆம் தேதிக்கு பிறகு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக எல்லாத்துலேயும் ஒரு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக இந்த மாதம் அமையும். காதல் வரும். காதலனையோ காதலனையோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பரிசு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஹேய், எலுமிச்சை எடுத்துக்கிட்டியா? கால்ல கருப்பு கயிறு கட்டியிருக்கல? சரி சரி, பத்திரம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தீய சக்தியை துரத்ததான் நம்ம எடப்பாடியார் வர்றாரு. எல்லாமே நல்லதே நடக்கும் பாரு. நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்ப 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 மே மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை செய்யும் என்பதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு சிறப்பு நிகழ்வாக செவ்வாய் மாற்றம் இந்த மே மாதம் 11ஆம் தேதி நடக்குது. மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசியிலே வந்து செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றது வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு யானை பலத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. ஆக பிற்பகுதி 20 நாட்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள், அதாவது எதிலும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ரிஷபத்தில், அதாவது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால தனவரவு பணலாபங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 11 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி புதன் எல்லாருமே சேர்ந்து அப்படியே 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. ஆக முதல்ல ஒரு 10 நாட்கள் செலவுகள், வீண் விரயங்கள் போன்ற அமைப்புகள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதி அப்படியே 20 நாட்கள் அருமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள், அதாவது இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது தெரியக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், அல்லது விரும்பியவரை மணக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள். 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் முதல் 15 நாட்களுக்கு ராசியில் வந்து வலுவாக ஒரு அமைப்பில் உச்சமாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி உச்சமாக இருப்பது கடந்த காலத்தில் பிள்ளைகளால் ஒரு தொல்லைகள் வந்தவர்கள் எல்லாருக்குமே, என்னங்க பிள்ளை இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, ஒத்துக்க மாட்டேன்றாரு, அல்லது பிள்ளைகளுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கவில்லை, வரன்கள் வருது கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக வீட்டில் மங்கள நிகழ்வுகளே நடக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 2ஆம் பாவகத்தில் வந்து சுக்கிரன் வலிமையாக இருப்பது, 8ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் சுபருடைய அமைப்புகளில் இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்கார நடுத்தர வயது ஆளுங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் கண்டிப்பாக உண்டு. ஒரு கடன் தீரக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம் அதற்கேற்றாற் போல உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே மே 11ஆம் தேதிக்கு பிறகு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு இந்த மாதம் ஒரு லாபகரமாக இருக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மே 11ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலம் வந்து 45 நாட்களுக்கு உங்கள் ராசியில் இருப்பார். அதற்கடுத்தும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு ஒரு நல்ல இடங்களுக்கு தான் போவார். ஆக ஒரு 6 மாத காலத்திற்காவது மே மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லா நிலைமையிலையும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு சோடை போகாத மாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண் பெண் இருபாலாருக்கும், குறிப்பாக ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகள் பற்றின ஒரு கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் என மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மே மாதம் மேஷத்தினர் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னு சொன்னால்
உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே வலுவாக இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. ராசிநாதன் சுவராகி ராசியிலே இருப்பது, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது, 11ஆம் இடத்துல சனி இருப்பது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லாத்துலேயும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக இந்த மாதம் அமையும். போன மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனாதிபதியாகிய புதன் நீச்சமாகி பாபத்துவமாக இருந்தார். ஏப்ரல் 30 வரைக்குமே கொஞ்சம் கடுமையான ஒரு காலகட்டம் தான். பண வரவுகளில் பெரிய அளவில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கல போன மாதம். ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை. 12ஆம் இடத்திற்கு அப்படியே புதன் மாறினாலும் கூட நீச்ச நிலையிலிருந்து வெளியே வருவது, 2-11ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பது, கடந்த ஒரு மாத காலமாக 2 மாத காலமாக பணம் சம்பாதிக்க முடியலேன்னு இருந்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு கூடும். ஒரு 2-3 மாதமாகவே எதில் ஒரு மதிப்பு இல்லாத ஒரு நிலைமைகள் இருந்ததோ, நம்ம இந்த இடத்துல சரிக்கிட்டோம், இந்த இடத்துல இது பண்ணிட்டோம், இந்த இடத்துல நமக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு, இந்த இடத்துல இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படி செஞ்சுருக்கக்கூடாதோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கௌரவம் இழந்ததாக ஃபீல் பண்ணவங்க, பேர் கெட்டு போனதாக ஃபீல் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த மே மாதத்தில் எந்த இடத்துல ஒரு கெடுதல் நடந்ததோ, சாதகமற்றது நடந்ததோ, பெயரை இழக்க நேரிட்டதோ அதிலிருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சோஷியல் மீடியா பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது கை கொடுக்கும். ஒரு அதில் வீடியோ போட்டு, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ராசியிலே சுக்கிரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? 7ஆம் அதிபதி 11ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். ஆக என்ன நடக்கும்? காதல் வரும். காதலனையோ காதலினையோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பரிசு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவு அவர்களால் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. இளைய பருவத்தினருக்கு தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகளே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால எதிர்ப்புகள், எதிரிகள் யாருமே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள், கோர்ட்டில், கேஸில், இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புன்ட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான துக்கங்கள், துயரங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு தந்தையால் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகளே நடக்காமல் இருந்தவங்க, அல்லது வெளி இடத்துல இருக்கிற பூர்வீக இடத்திற்கு திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சாதகமான நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மே மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஹேய், எலுமிச்சை எடுத்துக்கிட்டியா? கால்ல கருப்பு கயிறு கட்டியிருக்கல? சரி பத்திரம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தீய சக்தியை துரத்ததான் நம்ம எடப்பாடியார் வர்றாரு. எல்லாமே நல்லதே நடக்கும் பாரு. நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்ப 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.